தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம். ஆம் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றும்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுடைய வருத்தங்களிலிருந்தும் பாரங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வருத்தங்களையும் துன்பத்தையும் பார்த்து ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் தண்டனையினால் வந்த வருத்தங்கள், பாவத்தின் தண்டனையினால் வந்த பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதல் உள்ள நாட்களுக்குள்ளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. சாலமோனுடைய நாட்கள் இளைப்பாறுதலின் நாட்களாய் இருந்தது அல்லவா, யுத்தமில்லாத நாட்களாய் இருந்தது அல்லவா. அப்படியாய் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வருத்தங்களுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவரே, இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவரே இளைப்பாறுதல் தருகிறவர், நீர் ஒருவரே விடுதலை ஆக்குகிறவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே பாரங்களையும் கஷ்டங்களையும் எடுத்து போடுகிற தேவன், வருத்தங்களை எடுத்து போடுகிற தேவன் ஆண்டவரே, வியாதிகளை எடுத்து போடுகிற தேவன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமோ ஆண்டவரே, கர்த்தர் அதை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இளைப்பாறுதலையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.